ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்ன சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க கிஷோர் கிட்ட, உங்கள் பொண்ணை உங்கள் கூடயே நீங்கள் அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இவ்வளோ தான் என் பையனுக்கு இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில வந்திருக்கிறான், அவன் உயிரோடையாவது இருக்கணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவளை வந்து உங்களோடய அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கிஷோர் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, என் பொண்ணை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசுகிறத கேட்டால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு வந்து மாயாவை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி மாயா நீ வந்துரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருது அப்படின்னு சொல்லவும், இப்போ மாயா சொல்றாங்க, இல்லப்பா கண்டிப்பா நான் உங்க கூட வரவே மாட்டேன், நான் வந்து இருந்தாலும் சரி நான் போனாலும் சரி இதுதான் என்னுடைய வீடு, இந்த வீடை விட்டுட்டு நான் வரமாட்டேன்பா, தயவு செய்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற, நீ இந்த வீட்டுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னன்னா இந்த வீட்டில் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, இது என்னுடைய வீடு, இது என் புருஷனோட வீடு, அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அந்த வீடை விட்டு போகணும், இந்த வீடை விட்டு போகணும்னா என் உயிர் போனா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இதனால வந்து எல்லாருக்குமே வந்து எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமை ஆயிருது. அடுத்து பார்த்தோம்னா கிஷோர் அங்கிருந்து சோகத்தோட அங்க கிளம்புறாங்க. நேரா வந்து சீனுவை பார்க்கறதுக்காக கடைக்கு வராங்க. அப்ப சீனு கிஷோரை பார்த்ததுமே, என்ன மாமா திடீர்னு வந்திருக்கிறீங்க, நீங்க வரப்போற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சீனு சொல்லவும், என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ நான் வரப்போகிற விஷயமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் கடைக்கு வந்திருக்க மாட்டேன்னா நான் வீட்டில் தானே இருந்திருப்பேன் அப்படின்னு சீனு சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு கிஷோருக்கு புரிஞ்சிருது. அப்போ சீனு மாப்பிள்ளைக்கு எந்த விஷயமும் தெரியல போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, என் பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது என் பொண்ணை பற்றி இப்போ தப்பாக அந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது என்னால் கேட்க முடியல, என்ன இருந்தாலும் நான் ஒரு பெத்தவம்லா, என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் என் பொண்ணு எவ்வளோ நல்லவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவளை இன்னைக்கு வந்து என் கூடயே வந்து அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க, ஒரு பெத்தவனா நான் எப்படி என் பொண்ணை மட்டும் நான் அழைச்சிட்டு போக முடியும், அவள் அங்கே வந்து சந்தோஷமாக இருப்பாளா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், உடனே சீனு சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டத மாமா அப்படின்னு சொல்லவும், உங்களை நம்பி தான் மாப்பிள்ள நான் போகிறேன், ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் என் பொண்ணை ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனையில் என் பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறா, அது எல்லாத்துக்கு காரணமே வந்து தானா கழுத்தில் கதிர் வந்து தாலி கட்டினால தானே, அது கூட ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும், என் பொண்ணு வந்து இது வரைக்கும் அதில் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னது கிடையாது, ஆனால் என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், அது ஒரு நாள் உங்கள் எல்லாருக்குமே அவள் வந்து வெளிப்படையாக சொல்லும் போது அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க மாப்பிள்ள அப்படிங்கவோ, அப்போ சீனு சொல்கிறாங்க, இல்லை மாமா நீங்கள் மாயாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க மாமா அப்படின்னு சொல்லவும், கிஷோரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து மாயாவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சீனுவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்க வந்து பணம் கேட்டு அலையிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன், உங்களுக்கு எவ்வளவு ரூபா பணம் வேணும்னு சொல்லி கேட்கும் போது 50 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரி நான் உடனே உங்களை பார்க்கலாமா அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க சீனா அவரை போய் பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, 50 லட்ச ரூபா பணம் தர நான் ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா உங்க தரப்புல 2 பேரும் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும், ஒன்னு உங்க அம்மா இன்னொன்னு சிவராமன், இவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாக்கி 50 லட்ச ரூபா அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு தார அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சீனுவுக்கு தெரிய வரும், எப்படி இருந்தாலும் சரிதான் சிவராமன் மாமாவிட்ட நம்ம வந்து சொல்லவே முடியாது, அவர்கிட்ட எது சொன்னாலும் ரகுராம் மாமா கிட்ட அவர் சொல்லிடுவாரு, அப்படி இருக்கும்போது அம்மா வேணா சமாளிச்சுக்கலாம், ஆனால் மாமாவை சமாளிக்க முடியாது, ஆனால் அவர் 2 பேரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தானே பணம் தருவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால அது நடக்காத கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு இன்னும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. நம்மளால எவ்வளோ பிரச்சனை, நம்மளால தானே மாயாவுக்கும் பிரச்சனை, உண்மையிலே சொல்ல போனால் மாயா வந்து எந்த தப்புமே பண்ணாதவா, நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தினம் தினம் நம்மளை அழைச்சிட்டு போறா, ஆனால் அவளை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்களே, இந்த உண்மையை என்னால் சொல்லவும் முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்குது எனக்கு தான் தெரியும், என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து அந்த ஒருத்தர் வந்து 50 லட்ச ரூபா பணம் தரேன்னு சீனுக்கிட்ட சொன்னாங்களா, அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சீனுகிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா, அவன் சரின்னு சொல்லிட்டான் அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், 50 லட்ச ரூபா பணம் தரேன், அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டால் அடுத்த நிமிஷமே பணம் தரேன்னு சொல்லிட்டேன், அவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான், ஆனால் அவன் ரொம்ப குழப்பத்தோடு தான் போகிறான் அப்படின்னு சொல்லவும், இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, தெரியும் பத்மா வேணா சரின்னு சொல்லி சம்மதிச்சிருவா, ஆனால் கண்டிப்பாக அந்த சிவராமன் சீக்கிரத்திலே அவன் சம்மதிக்க மாட்டான், ஆனால் அந்த சிவராமன் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், எப்படி நம்ம வழிக்கு வந்து தான் தீரணும், ஏன்னா அவனுக்கு 50 லட்ச ரூபா பணம் கண்டிப்பாக வந்து அவனுக்கு தேவைப்படுது, அதனால நம்ம வழியில் அவன் சிக்க தான் செய்வான், இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி இந்த சேட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு 50 லட்ச ரூபா சீனு பணம் கொடுக்கணும்ல, உடனே கேட்டு அவனை வந்து தொந்தரவு பண்ணுங்க
அப்படிங்கவும் நீங்கள் யார் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே புவனேஸ்வரி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டுதாங்க. ஓ நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் உடனடியாக அவனை வந்து 50 லட்ச ரூபா பணம் கேட்டு அவனை ரொம்பவே தொந்தரவு பண்ணுங்க, அப்படி தொந்தரவு பண்ணினீங்கன்னா 50 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே சேட்டுக்காரனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனுவுக்கு அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. என்ன சீனு, உனக்கு கொடுத்த டைம் வந்து முடியறதுக்கு உனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் பணம் வந்து என் கைக்கு கிடைக்கலன்னா நேராக நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மாமா கிட்ட சொல்லி நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்த டைம் முடியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்க தானே செய்யுது, அதுக்கு முன்னாடி எதுக்காக என்னை போட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து ஃபோனை வைக்கவும் அப்போ சீனு வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க மாயாவை பற்றி. இங்கே பாருடா, இவ நம்மளுக்கு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், அவள் அப்பா வந்தாரு, அவள் அப்பா கூடயே வந்து உங்கள் மாமா மாயாவை அழைச்சிட்டு போக சொல்லிட்டாரு, ஆனால் அவள் போக மாட்டேன்னு சொல்லிட்டா, நீயே சொன்னாதான் கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு போவா, இவன் நம்மளுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அதனால இவளை வீட்டை விட்டு நீயே அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு வந்து மாயாவுக்காக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் வந்து என்னை இன்னைக்கு சீக்கிரமாக கடைக்கு போன்னு சொல்லி என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்களா, ஆக மொத்தத்தில் மாமா வரப்போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியல, அது ஏன் நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்க மாமா வரப்போகிற விஷயத்த, அப்போ மாமாவை வந்து நீங்கள் வர சொல்லியிருக்கிறீங்க, எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் எந்த விஷயமும் எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லை நான் தப்பு பண்ணினதுக்கு எதுக்காக மாயா வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கவும் ஆமாம் உன்னை இந்த அளவுக்கு அவள் கொண்டு வந்ததுக்கு அவள் தானோட காரணம் அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா என்ன, உண்மையை சொல்லப்போனால் இந்த நிலைமைக்கு வர காரணம் அவள் ஒன்றும் கிடையாது, நானே தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வரதுக்காக தான் அவள் கஷ்டப்பட்டா, இது புரியாமல் நீங்கள் தேவையில்லாமல் அவன் மேலே இந்த மாதிரிலாம் நீங்கள் பழி சுமத்திருக்கிறீங்க, இதுக்கு மேலே அவளை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியவும் இதை வந்து மாயா கேட்டுக்கிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. அப்போ சீனு ரூமுக்குள்ளே வரும். உடனே மாயாவும் வராங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, சீனு நீ எனக்காக பேசுனது நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுதேன், நீ எதுக்காகடா கஷ்டப்படுற, நான் சொல்கிறது கேளு, அப்பா கொடுத்த 50 லட்ச ரூபா பணம் என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் தாரேன், நீ கொண்டு கொடுத்துரு அப்படிங்கும்போது இங்கே பாரு மாயா, நான் உனக்காக பேசுகிறேன்னா அது எனக்கு உன்னை பற்றி நான் இருக்கிற நல்ல அபிப்பிராயம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதுக்காக உங்ககிட்ட நான் பணம் வாங்குவோன்னு மட்டும் நீ நினச்சிடாத, கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க, ஏன் சீனு என்கிட்ட போய் நீ இந்த மாதிரிலாம் வந்து உன்னுடைய தன்மானத்தை பற்றி நீ நினச்சிட்டு இருக்கிற, நம்மளுக்குள்ளே என்னடா ஈகோ இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்காக தோல் கொடுக்கணும், அதே மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எனக்காக தோல் கொடுக்கணும், அதுதான்டா நல்ல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொன்னாலும் சரி தான், உங்ககிட்ட இருக்கிற 50 லட்ச ரூபா பணத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த சேட்டுக்காரர் வந்து தொல்லைப்படுத்திட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து அவங்களும் தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி, இதனால பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிற சீனு இதுக்கு மேலே நம்ம உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேலே இருந்து குதிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தோம்னா மாயா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் சீனுகிட்ட வந்து அவங்க கண்கலங்கி சொல்கிறாங்க, இதுக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனுவை அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு வந்து சொல்கிறாங்க, மாயா எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்கிற, ஆனால் நான் வாழ தகுதி இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க.